இந்தியன் ஷேர் மார்க்கெட்டோட டைமிங்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட்டோட டைமிங்கை 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். நார்மல் ட்ரேடிங் செஷன், ப்ரீ ஓப்பனிங் செஷன், போஸ்ட் க்ளோசிங் செஷன் அப்படின்னு 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். நம்ம ஷேர் மார்க்கெட் வந்து சாட்டர்டே சண்டே எப்போவுமே லீவ் தான். ஸோ மண்டே டு ஃப்ரைடே தான் நம்ம ட்ரேடிங் பண்ண முடியும். நார்மல் செஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நார்மல் செஷன் அப்படின்றது 9:15 to 3:30 வரையா நடக்கிற ட்ரேடிங். அதாவது 9:15லேருந்து 9:30 வரையா கண்டினியூஸ் ட்ரேடிங் நடக்கும். இடையில பிரேக்கே கிடையாது. ஸோ இதை வந்து கண்டினியூஸ் ட்ரேடிங் செஷன் அப்படின்னு சொல்லலாம். நார்மல் செஷனில் ஆர்டர்லாம் பைலேட்ரல் மேட்சிங் சிஸ்டம் மூலமாக மேட்ச் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பை ஆர்டரும் செல் ஆர்டரும் ப்ரைஸ் மேட்ச் ஆகிறப்ப அந்த இடத்துல அந்த ட்ரேட் நடந்துடும். ப்ரீ ஓப்பனிங் செஷன். ப்ரீ ஓப்பனிங் செஷன் எதுக்கு இருக்குது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் க்ளோஸ் ஆன உடனே நம்ம நிறையா நியூஸ் வந்து வரலாம். அதாவது ஒரு கம்பெனியை பற்றி நல்ல நியூஸோ அல்லது கெட்ட நியூஸோ வரலாம். மெர்ஜர் அக்யூசிஷன் நியூஸ், இல்லை டீலிஸ்டிங் நியூஸ், இந்த மாதிரி நிறையா நியூஸ் வந்து வரலாம். ஸோ அதனால் அடுத்த நாள் ட்ரேடிங் பண்ணுறப்போ அந்த மார்னிங் செஷனில் வாலட்டிலிட்டி வந்து ஹையாக இருக்கும். அந்த வாலட்டிலிட்டியை காம் பண்ணுறதுக்கு தான் ப்ரீ ஓப்பனிங் செஷன் வச்சுருக்கிறாங்க. 9 to 9:08 வரையா நீங்கள் வந்து பை ஆர்டரையும் செல் ஆர்டரையும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணின அந்த பை ஆர்டர் செல் ஆர்டரை மாடிஃபையும் பண்ணிக்கலாம். 9:08 to 9:12 வரையா அந்த ஆர்டர் வந்து மேட்சிங் நடக்கும். 9:12 to 9:15 வந்து பஃபர் டைம். அந்த டைமில் எதுவுமே நடக்காது. நார்மல் செஷனுக்கு ஆர்டர்ஸ்லாம் ஸ்மூத்தாக போகிறதுக்கு அந்த டைம் வந்து பஃபர் டைமாக வச்சுருக்கிறாங்க. இந்த ப்ரீ ஓப்பனிங் செஷனில் ஆர்டர்ஸ்லாம் மல்டிலேட்ரல் ஆர்டர் மேட்சிங் சிஸ்டம் மூலமாக மேட்ச் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, எந்த ப்ரைஸில் ஹையஸ்ட் வால்யூம், அதாவது எந்த ப்ரைஸில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ அந்த ப்ரைஸை அந்த டேயோட ஓப்பனிங் ப்ரைஸாக வந்து ஷேர் மார்க்கெட் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. 330 to 340 க்ளோசிங் ப்ரைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது 330க்கு லாஸ்ட் ட்ரேடடான ப்ரைஸ் கிடையாது. 3 o'clock to 3:30 வரையா ட்ரேட் ஆனால் ஷேர்ஸோட வெயிட்டட் ஆவரேஜ் மூலமாக க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அது வந்து 330 to 340 வரையா நடக்கும். 340 to 4 வந்து போஸ்ட் க்ளோசிங் செஷன். அந்த டைமில் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணிட்டாங்கல்ல, நீங்கள் வந்து ஒரு ஷேரை அந்த க்ளோசிங் ப்ரைஸ்லாம் வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான செல்லர்ஸ் இருக்கணும், விற்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பையர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த இடத்துல அந்த ட்ரேட் நடந்துடும். இது போக முகூர்த்த ட்ரேடிங் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அதாவது நம்ம முகூர்த்த டைம்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி தீபாவளிக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த முகூர்த்த ட்ரேடிங் செஷன் வைப்பாங்க. ஒரு 1 hour நடக்கும். அது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த டைமில் வாங்கினா வெல்த் வந்து நல்லா ப்ராஸ்பர் ஆகும் அப்படின்றதுனால அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டுருக்குறாங்க. இப்போ சம்மரி பார்க்கலாம். 9 to 9:15 ப்ரீ ஓப்பனிங் செஷன், 9:15 to 3:30 நார்மல் செஷன், 3:30 to 3:40 க்ளோசிங் ப்ரைஸ் கால்குலேஷன், 3:40 to 4 o'clock போஸ்ட் க்ளோசிங் செஷன்.